மே மாதம் 20ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 18 வசனம் 8. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது என்பதே. கர்த்தருடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தை புறப்படுகிறது, ஆனால் அவருடைய வார்த்தை அக்கினியாக புறப்பட்டது என்பது அவருடைய வார்த்தைகள் மிகவும் கோபமாய் வெளிப்படுவதையே குறிக்கிறது. அதே போல நாசியில் புகை என்பது அவருடைய கோபத்தின் உக்கிரத்தையே புகை என்பது வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது என்று லூக்கா 4:22 கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்க அக்கினிமயமான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் என்ற கேள்விக்கான சத்தியத்தை தியானிப்போம். யாரெல்லாம் அநீதியும் பாவமும் நிறைந்த உலகத்தின் கிரியைகளை வெறுத்து தன் பாவங்களை கர்த்தருக்கு முன் அறிக்கையிட்டு அவருக்கு முன் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு லூக்கா 4:22 கூறுகிறபடி கர்த்தர் தம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளால் அணைத்துக் கொள்கிறார். மனித ஆத்துமாவை அவர் ரட்சித்து அணைத்துக் கொள்ளுகிறது நிமித்தம் அந்த ஆத்துமாவிற்கு உணவளித்து போஷிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையே ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவிற்கான உணவாகிறது. இதை குறித்து உபாகமம் 8:3 கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவையும் அவர் தம்முடைய வார்த்தை என்ற மன்னாவினால் போஷித்து திருப்தியாக்குகிறார். அடுத்து இரு மனம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை பட்டயமாக வெளிப்படுத்துகிறார். இதே எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறுகிறது. இங்கே அவருடைய பட்டயமாகிய வார்த்தை என்பது சத்திய வசனங்களையே குறிக்கிறது. அவருடைய சத்திய வசனமாகிய பட்டயமே ஆத்துமாவில் ஆவியில் படிந்திருக்கிற உலக கிரியைகளை வகையறுத்து அவைகளை நம்மை விட்டு விலக்கி நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறது. கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை ரட்சிப்பை புறந்தள்ளி தன் இஷ்டம் போல் வாழ்ந்தவர்கள் மற்றும் பின்மாற்றத்திற்கு உள்ளாகி கெட்டுப்போனவர்களுமாகிய பொல்லாத மனுஷர்கள் மேல் அவருடைய கோபமாகிய பட்சிக்கிற அக்கினியின் நியாய தீர்ப்புகள் வெளிப்படும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினிக்கு உட்பட்ட யாவரும் தங்கள் மேல் தேவ கோபாக்கினையாகிய தழலை பெற்றுக்கொண்டு என்றென்றும் எரிந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே இன்றே மனம் திரும்புவோம். ஆமேன். அல்லேலூயா.